வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ ஒரு புதுவிதமான ஃபீவர் பரவிக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் எல்லாம் கவனிச்சிக்கங்க. சளி வந்து ஏன் பிடிக்குதுன்னே தெரியாமையே சளி பிடிக்குது. வேர்வை சளியும் தாண்டி ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஹெவியாக இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. 1ஆந்தேதி வந்து 4th to 12th வரைக்கும். அதுக்கு அப்புறம் 4ஆந்தேதி சின்ன பசங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போவே அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாட்டில் நடந்துகிட்ருக்கிறது ரொம்ப மோசமான விஷயங்கள், நிறைய சின்ன பிள்ளைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ நான் வந்து நிறைய விஷயத்த ஒன்றாவே பேசிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தனித்தனியாக பேசுகிறதுக்கு முடியல. ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் பசங்களுக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருங்க. ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, யூனிஃபார்மு, பென்சில், பேனா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் ரெடியாக இருக்கான்னு. நெக்ஸ்ட் வீக்கிலான ஸ்கூல் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்கான்னு பேரண்ட்ஸ் நம்மளும் சின்ன பசங்களாக தான் பாருங்கள். பெரிய பசங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னவோ அந்த நீடோ அதை கரெக்டாக எழுதி வச்சு சொல்லி எல்லாம் வாங்கி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அண்ட் உங்கள் குழந்தைங்கள ஸ்கூல் வெஹிக்கிளில் அனுப்புகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக அனுப்புகிறீங்களா, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா, இதை முதல்ல நல்லா பிளான் பண்ணிக்கிங்க. ரொம்ப சேஃபாக குழந்தைங்கள பார்த்துக்குங்க. ஆட்டோக்காரர் தெரிஞ்சவர் தான், வேன்காரர் தெரிஞ்சவர் தான் அப்படின்லாம் சொல்லி பிள்ளைங்களை விட்டுட்டு பின்னாடி செய்திகளை பார்க்குற நிலைமையெல்லாம் வேண்டாம். ஸோ யாராக இருந்தாலும் பெண் குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. உங்கள் கண்ணுக்கு நேராக கண்காணிப்பிலே வச்சுங்க. நீ எப்போ வராங்க, என்ன ஏது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. யார் கூட இருக்காங்க ஸ்கூலில், எந்தெந்த டீச்சர்ஸ். பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் ஆரம்பித்ததும் ஒன்றாவதுங்களுக்கு தெரியாது. புது டீச்சர்ஸு, புது மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. என்ன குழந்தைங்க சொல்லுது, எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாமே ஃபஸ்ட்லேயே கேட்டுக்குங்க. மனசு ரொம்ப பாரமாக இருக்குங்க. நிறைய சங்கதிகள் நடக்கிறத பார்க்குறப்போ பயமாகவும் இருக்குது, மனசு ரொம்ப பாரமாகவும் இருக்கும். என்னடா இந்த உலகம் என்ன இப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் பொம்பளை பசங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. சேலஞ்சிங்காக இருக்கும் போல இருக்குது. ஸோ பசங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பொம்பளை பசங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பெற்றவர்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், அசால்ட்டாக பெற்றாதீங்க. தெரிஞ்சவங்க போனாங்க வந்தாங்க, நமக்கு நேரம் இல்லைங்கிறத தாண்டி நம்ம சம்பாதிக்கிறது ஓடுறது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்காக தான். ஸோ பிள்ளைங்களுக்கு சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸை இப்போ பண்ணுங்கள். ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப சரியான தெரிஞ்ச ஆட்களாக பார்த்து, ஆட்டோ டிரைவர்ஸு, வேன் டிரைவர்ஸ் அது மாதிரி பாருங்கள். அது மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. நன்றி.